டோராவும் இருக்கு, ஒரு சர்டிஃபிகேட்டாகவும் இருக்கு இல்லையா? ஆமாங்க. என்ன சர்டிஃபிகேட் சார் இது? இது ISO 21001 2018 சர்டிஃபிகேஷன். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ISO 9001 அதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், ISO 9001 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். 2018 இந்தியாவில் வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லாமல் எஜுகேஷனுக்கு எதனா ஒரு குவாலிட்டி அக்ரிடேஷன் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது we are the first institution to receive ISO 21001 குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு டிவிஎஸ்யூட்டில் வாங்கணும். we are the first institution. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் we are the first institution to receive this. இதில் என்னென்னா எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் we are giving a quality good education to the students சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மூணுமே குவாலிட்டியாக இருக்கணும். ஆமாம். ஸோ அதனால் வந்து we have given a certification from the government of India. ஓகே சார், இப்போது இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி நிறைய கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னே தெரியல. இப்போ அலைடு ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னா என்ன, அதில் எத்தனை கோர்ஸ் இருக்குது? அது வந்து ஒரு அலைடு சயின்ஸ்னால் மருத்துவம் சார்ந்த துணை படிப்பு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து எங்கள் இன்ஸ்டியூஷனில் அட்டெண்ட் பண்ணுற கோர்சஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு 15 ப்ரோக்ராம் வந்து அலைடு சயின்ஸஸில் இருக்குங்க. we are running. இதில் யூஜி ரன் பண்ணுறோம், பிஜி ரன் பண்ணுறோம். ஆனால் வெளியில் வந்து மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் தெரியும். ஆமாம். இப்போ ஆக்சிடென்ட் அந்த கேர், அந்த கிரிட்டிக்கல் கேர் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் 25 இது இருக்குது. ஆமாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி சார்? இதுக்கு வந்து +2 சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தா போதும். 2 ப்ரோக்ராமுக்கு மட்டும் ஆப்டோமெட்ரிக்கும் ஃபார்மசிக்கு மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா போதும். எல்லாம் 4 வருடமா மொத்தம்? 3 வருடங்கள் படிப்புங்க, 1 வருடம் வந்து இன்டர்ன்ஷிப். சார், இன்னைக்கு நீட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சரி மருத்துவர் இல்லை அப்படின்னாலும் மருத்துவம் சார்ந்த துணைநிலை படிப்புகள்னு இருக்குல்ல, இப்போ அலைடு ஹெல்த் சயின்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, இது உள்ள வரதையும் பார்க்க முடியுது இல்லை? ஆமாம். அது எப்படி இருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில்? இதுக்கான இல்லை, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த துறை தேர்ந்தது நீட்டு தேவையில்லை. ஸோ டைரெக்டாக வந்து தே கேன் கெட் அட்மிஷன்ஸ். ஸோ அதனால் வந்து அவங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தாலே வந்து தே கேன் கெட் அட்மிஷன்ஸு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த துணை படிப்புகள், எந்த ஒரு விஷயமே வந்து மருத்துவர் வந்து இவங்களை சார்ந்து தான் வேலை செய்ய முடியும். இவங்க இல்லாமல் அவங்களால வேலையை செய்ய முடியாது. அதாவது இவங்களுக்கு வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது துணைநிலை அப்படின்னு சொல்கிறத விட இணை அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கும் போல. இணை, மருத்துவர்களுக்கு இணையாக வேலை பார்க்கணும். ஆமாம். இது ஃபுல்லாக சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் இன்ஸ்டியூஷன் இன்னோவேஷன் கவுன்சிலுங்க. யூஸ்வலி ஃபர்ஸ்ட் அலைடு சயின்சஸ் இன்ஸ்டியூட் கேட்ட இன்ஸ்டியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அப்ரூவல் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, அதில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாரோட ஆரம்பித்தோம். அப்புறம் 4 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கோம், கண்டினியூஸாக வாங்குகிறோம். ஹையஸ்ட் ஸ்டார் ரேங்கிங் இன் இந்தியா. ஓகே, இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து வேலைவாய்ப்பு மட்டும் உருவாக்காமல் மாணவர்களை எப்படி ஒரு சிறந்த தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் இதில் செஞ்சுட்டே இருக்கும். வருடாவரம் செஞ்சுட்டே இருக்கும். இதில் நிறைய பேர் ஆண்டர்ப்ரனராக மாறிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு ஆப்டோமெட்ரி படித்தோன்னா ஒரு 4-5 ஆப்டிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. ஒரு ரேடியோகிராஃபி படிச்சிருந்தாங்கன்னா அவங்க 4-5